ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر: المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: حب الدنيا رأس كل خطيئة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நபி முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் சொல்லி காட்டுகிறான்: அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. செல்வங்களும் பிள்ளைகளும் இந்த துன்யாவுடைய ஒரு அலங்கார பொருளாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அல் மாலு வல் பனூன். மால் என்று சொன்னால் செல்வங்கள், பனூன் என்று சொன்னால் பிள்ளைகள். பனூன்னா ஆண் பிள்ளைகளை குறிக்கும். ஆக எல்லா பிள்ளைகளும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆக பிள்ளை செல்வங்கள் என்பதும் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த துன்யாவுடைய ஒரு அலங்கார பொருளாக இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்கிறான். இப்போ ஒரு இடத்தை நாம் அலங்காரம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த அலங்காரம் எதுவரைக்கும் கவனிக்கப்படும் என்று பார்த்தால், எந்த நோக்கத்துக்காக வேண்டி அந்த அலங்காரம் செய்யப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறும் வரை அந்த அலங்காரத்தை கவனிக்கப்படும். உதாரணமாக கல்யாண வீடு இருக்குது, கல்யாணத்துக்காக வேண்டி அலங்காரம் செய்கிறாங்க, அது வீட்டை அழகாக டெக்கரேஷன் பண்ணுறாங்க. இது வரைக்கும் அந்த டெக்கரேஷன் அந்த அலங்காரத்தின் பக்கம் சிந்தனை இருக்கும், அது கலைஞ்சிருமோ கலையாதோ, அது கரெக்டாக இருக்குமா இருக்காதோ, இது வரைக்கும் சிந்தனை இருக்கும். பலூன் கட்டுறாங்க, அது வெடிச்சிருமோ வெடிக்காமல் இருக்கணுமே அப்படிங்கிற சிந்தனை, அந்த அலங்காரத்துடைய சிந்தனை எது வரைக்கும் இருக்கும் என்று பார்த்தா அந்த நிக்கா முடிகிற வரைக்கும் இருக்கும். நிக்கா முடிந்து அந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தால் பலூன் அப்படியே இருந்தாலும் அதன் பக்கம் சிந்தனை போகாது. அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் இருப்பதும் ஒன்று தான். அந்த அலங்காரத்தின் பக்கம் சிந்தனை போகாது. அதே போல் அல்லாஹ் அதை தான் உதாரணமாக காட்டுறான். இந்த செல்வங்களும் அதே போல் இந்த பிள்ளைகளும் துன்யாவுடைய ஒரு அலங்கார பொருள். அப்போ அந்த பொருளை கொண்டு அந்த பிள்ளைகளை கொண்டு சில விஷயங்களை நாம் எதிர்பார்க்கும் காலமெல்லாம் அதன் பக்கம் நமக்கு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த செல்வத்தின் பக்கமும் அந்த பிள்ளைகளின் பக்கம் நமக்கு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுங்களா? அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன சொல்ல வரான்னு சொன்னால், அல் மால் அப்படி சொன்னால் செல்வம் அப்படி ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லி காட்டிடும். உயிர் அற்ற எல்லா பொருட்களும் இங்கே நோக்கம். உயிரற்ற எல்லா பொருட்களுமே இங்கே நோக்கம்தான். அதே போல் வல் பனூன் பிள்ளைகள் என்று சொல்வதை கொண்ட நோக்கம் என்ன? முக்கியமான ஒரு உறவை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். இதை கொண்டு எல்லா உறவுகளுமே நோக்கம்தான். இது எல்லா உறவுகளும் எல்லா துன்யாவுடைய வஸ்துக்களும் உங்களுக்கு அலங்கார பொருளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்துருக்குறான். அதனுடைய நோக்கம் எது வரைக்கும் இருக்கிறதோ அது வரைக்கும் அதன் பக்கம் உங்களுடைய சிந்தனை போய்கிட்டே இருக்கும். பேனாவுடைய சிந்தனை எப்போ நமக்கு ஏற்படும்? அதன் பக்கம் ஒரு தேவை இருந்தால் தான் சிந்தனை ஏற்படும். இல்லைன்னு சொன்னால் அந்த சிந்தனை நமக்கு வரவே வராது, பாட்டு பாக்கெட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபோனுடைய சிந்தனை எப்போ நமக்கு உண்டாகும்? அதனுடைய தேவை என்று வரும்போது அதனுடைய சிந்தனை நமக்கு உண்டாகும். அதே போல் துன்யாவுடைய உயிரற்ற வஸ்துக்களாக இருந்தாலும் சரி, உயிருள்ள வஸ்துக்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய தேவை எப்போ நமக்கு உண்டாகும் என்று சொன்னால்
அது சிந்தனை எப்போ வரும்னு சொன்னால் அதனுடைய தேவை வரும்போது தான் நமக்கு அந்த சிந்தனை என்ன ஆகுது, உண்டாகுது. அது எப்போ நம்ம பயன்படுத்தி முடிச்சிடுறோமோ அதற்கு பிறகு அதனுடைய சிந்தனை நமக்கு வருவதில்லை. வளர்ந்துச்சிங்களா? ஒரு 100 ரூபா பாக்கெட்டில் இருக்குது, எடுத்து செலவு செஞ்சிடும், மறுபடியும் அந்த 100 ரூபாவுடைய சிந்தனை நமக்கு வருமா? 100 ரூபா பாக்கெட்டில் இருக்கிற வரைக்கும் சிந்தனை பாக்கெட்டில் 100 ரூபா இருக்குது அப்படிங்கிற சிந்தனை இருக்குது. ஒரு பொருள் வாங்க போகிறோம், அந்த 100 ரூபாயை எடுத்து அந்த பொருளை வாங்கிட்டோம். இப்போ அந்த பொருளுடைய சிந்தனை வந்துடும், 100 ரூபாவுடைய சிந்தனை போயிடும். இதுதான் துன்யாவுடைய வாழ்க்கை. துன்யாவுடைய வாழ்க்கை என்ன, அல்லாஹ்வுத்தாலா சொல்ல வர நோக்கம் என்னன்னு சொன்னால், அது நிரந்தரம் இல்லை. அந்த செல்வங்களும் அந்த உறவுகளும் நமக்கு நிரந்தரமான ஒரு உறவு அல்ல. அல் பாக்கியாத்து சாலிஹாத், எந்த நிரந்தரமான நல்ல அமல்கள் ஆகிறது. அல் பாக்கியாத்து சாலிஹாத் என்னதுன்னா நிரந்தரமான நல்ல அமல்கள் ஆகிறது. அதுதான் ஹைருன் சவாபன், நன்மைகளால் அதுதான் மிக மிக சிறந்ததாக இருக்கிறது. நம்மிடத்தில் உண்டாகக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ் தாலாவிடத்தில் தரிபட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். எந்த செல்வங்களை அல்லாஹ் தாலா கொடுத்தானோ அந்த செல்வங்களை வைத்து என்ன நன்மைகளை நாம் செய்தோமோ அதுதான் அல்லாஹ் தாலாவிடத்தில் பாக்கியானது. எந்த உறவுகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்தானோ அந்த உறவுகளை கொண்டு எந்த சாலிஹான அமல்களை நாம் செய்தோமோ அதுதான் அல்லாஹ் தாலாவிடத்தில் பாக்கியானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கினாஅக கப்ல ஃபக்ரிக, உங்களுக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். செல்வங்கள் சொன்னால் நம்முடைய சிந்தனை உடனே வர்றது காசு பணம் தான். அடைஞ்சிங்களா? கினாஅக்கங்கிற வார்த்தையை போட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது உங்களை தேவையற்றதாக ஆக்க செய்கிறதோ அந்த பொருட்கள் அர்த்தம். கினான்னு சொல்லுவாங்க. இப்போ கினானா தேவையற்று இருக்குது. அல்லாஹ் கனின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அல்லாஹ் கனின்னா தேவையற்றவன். அந்த கனி என்ற வார்த்தையிலேருந்து உண்டாகக்கூடிய வார்த்தை தான் கினாங்கிற வார்த்தை. கினாக்கனா உங்களை எந்த வஸ்துவெல்லாம் தேவையற்றதாக ஆக்குகிறதோ, காசு என்னவாக்குது, நம்முடைய ஒரு தேவையை அற்றதாக ஆக்குது பாருங்கள். இப்போ 100 ரூபா கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பொருள் நமக்கு தேவை, அந்த பொருள் நம்ம கைக்கு வந்த உடனே அந்த 100 ரூபா தேவையற்றதாக ஆகிடுச்சு. எதுவெல்லாம் உங்களுக்கு தேவையற்றதாக ஆகக்கூடியதாக இருக்கிறதோ அதை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதில் உறவுகளும் வந்துடும். மனைவி உள்ள வருவாங்க, பிள்ளைகள் உள்ள வருவாங்க, அத்தாமா உள்ள வருவாங்க, எல்லா உறவுகளும் உள்ள வந்துடும். எல்லா விதமான செயல்பாடுகளும் உள்ள வந்துடும். எல்லா விதமான செல்வங்களும் உள்ள வந்துடும். கலைஞர் ஒரு பேனா, அந்த பேனாவும் இதுக்குள்ளே வந்துடும், அந்த கினாங்கிற வார்த்தைக்குள்ளே வந்துடும். கபுல ஃபக்ரிக்க, அது உங்களை விட்டு போவதற்கு முன்னால், உங்களை விட்டு 100 ரூபாய் உங்களை விட்டு போவதற்கு முன்னால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ பிள்ளை உங்களுடைய அந்த ஸ்டேஜை கடப்பதற்கு முன்னால் என்ன செய்து கொள்ளுங்கள், அந்த பிள்ளையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மனைவியை என்ன செய்து கொள்ளுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை, பெற்றோர்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறான். அது என்ன பெற்றோர்களை பயன்படுத்துறதுனா என்ன என்று பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெற்றோர்களுடைய துவாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த ஒரு திரையும் இல்லை. அப்போ அந்த பெற்றோர்களை எப்படி நம்ம பயன்படுத்துறது, அவர்களிடத்தில் எவ்வளோ துவா வாங்க முடியுமோ அவ்வளோ துவா வாங்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம ஏற்படுத்திக்கணும். இது பெற்றோர்களை பயன்படுத்துறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஹத அக்தாமி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாய்மார்களுடைய காலுக்கு கீழே சொர்க்கம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ சொர்க்கம் யாருக்கு கால் கீழே இருக்குது, தாயுடைய காலு கீழே இருக்குது. அப்போ அவர்களுக்கு எந்த அளவு, தாய்ன்னு சொன்னால் தாய் மட்டும் இங்கே கணக்கு வச்சிருக்கு, தாய் கீழே தானே இருக்கார், தந்தையை மதிக்க தேவையில்லை அப்படின்னு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவுமே என்ன செய்வாங்க, மெயினை சொல்லி காட்டிடுவாங்க. அந்த மெயினோடு எதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கோ அதுவும் உள்ளே வந்துடும். கலைஞ்சிங்களா? தாய் சுயமாக தாய் ஆகிட்டாங்களா, தந்தை இல்லாமல்? கலைஞ்சிங்களா? மெயின் தந்தை இல்லாமல் தாயாக முடியுமா? ஆக முடியாது. அப்போ தாய் அவங்களுடைய கஷ்டத்தை அல்லாஹ்வுத்தாலா சொல்லி காட்டுற, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அவங்க சிரமப்பட்டதால் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயுடைய காலுக்கில் சோனம் இருக்குது, அதனால் தாயை மட்டும் மதிச்சுட்டு தந்தையை மதிக்காமல் இருந்துடலாமா என்று கேட்டால் தாயோடு சம்பந்தப்பட்டவர்களும் உள்ளே வந்துடும். இப்போ தந்தையுடைய காலுக்கில் என்ன இருக்குது, சோனம் இருக்குது. கலைஞ்சிங்களா? அப்போ 2 பேருக்கு எவ்வளோ ஹிதுமத்து செய்ய முடியுமோ, எவ்வளோ பணிவிடை செய்ய முடியுமோ அந்த அளவு பணிவிடை செய்து எதை வாங்கிக்கணும், சுவனத்தை வாங்கிக்கணும். இதுதான் தாய் தந்தையை பயன்படுத்திக்கிறது. வளைஞ்சிங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை என்பவர் சுவனத்துடைய நடுவாசல் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னான். தந்தை என்பவர் சுவனத்துடைய நடுவாசல். யார் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறீர்களோ பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
யார் அதை வீணாக்கி கொள்கிறீர்களோ வீணாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த சொன்னது அப்போ பெற்றோர் தந்தை இடத்துல இப்போ தந்தையும் சொன்னது தாய் இல்லாமல் போயிடுவாங்களா? தாயும் இதில் கட்டுப்பட்டுருவாங்க. அப்போ பெற்றோர்களுக்கு நாம் நல்லபடியாக பணிவிடைகள் செய்து அவர்களுடைய மன சந்தோஷப்படுறமே நம்ம நடந்துக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு அல்லாஹ்வுத்தா நமக்கு கொடுக்கக்கூடிய கூலி எனர்ஜி சோனத்தை அல்லாஹ்வுத்தாலா கொடுத்துட்றோம், அவருடைய பொருத்தத்தை அல்லாஹ்வுத்தாலா கொடுத்துட்றோம். இதுதான் அவர்கள் செல்வதற்கு முன்னால் அவர்களை கொண்டு எதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், அவர்கள் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நியமத்துகளை நீங்கள் வாங்கிக்கிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெற்றோரை முக மலர்ச்சியோடு ஒரு மனிதர் பார்ப்பார் என்று சொன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். அவருக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு உம்ரா. இப்போ ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க, எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ்வுத்தாலா மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ்வுத்தாலா ஆக்கணும். ஆனால் நம்ம சொல்ல முடியுமா ஹஜ் மக்பூல் சொல்ல முடியுமா? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பெற்றோர்களுடைய முகத்தை சிரித்த முகத்தோடு மனுஷன் பார்த்தார் என்று சொன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய சவாப் அல்லாஹ்வுத்தாலா கொடுத்துட்றான். அப்போ அந்த நியமத் செல்வதற்கு முன்னால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மனைவியை பயன்படுத்துதுன்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சதகா தான். எந்த அளவுக்கு மனைவியுடைய வாயில் ஒரே ஒரு கவலை உணவு ஊட்டுவதும் சதகா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அப்போ மனைவிக்கு உணவு ஊட்டுதல் என்று சொன்னால் உணவு மட்டும் நோக்கம் அல்ல, அந்த மனைவிக்குரிய விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, ஆடை வாங்கி கொடுக்குறோம், மற்ற வஸ்துக்களை வாங்கி தரோம், இது எல்லாமே எதில் கட்டுப்பட்டதாக போயிரு? சதகால கட்டுப்பட்டதாக போயிரு கலைஞ்சு. அப்போ மனைவியை கொண்டு சில நியமத்துக்களை அல்லாஹ்வுத்தாலா நமக்கு தருகிறான். அந்த நியமத்துக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அந்த மனைவி இல்லாமல் போவதற்கு முன்னால் அந்த மனைவியை கொண்டு என்னெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் கணவனை கொண்டு அல்லாஹ்வுத்தாலா என்னெல்லாம் உங்களுக்கு நியமத் தருகிறானோ அந்த நியமத்துகளை கணவர் செல்வதற்கு முன்னால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வளைஞ்சிங்களா? இப்போ மனைவி கணவனுக்கு ஹிதுமத் செய்கிறார் சொன்னால், கணவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கிட்டார். வளைஞ்சிங்களா? இப்போ மனைவியின் மீது கணவன் ஒரு பொருத்தம் இல்லாமல் இரவு தூங்குறார் வச்சிங்கன்னா, ஒரு நாள் இரவு கணவன் எப்படி தூங்குறார், மனைவி மேலே ஒரு கோபத்தோடு தூங்குறார் என்று சொன்னால் அன்று இரவு முழுவதும் மலக்குமார்கள் அந்த பெண்ணை சபிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே பொருத்தத்தோடு தூங்குனாங்கன்னு சொன்னால் எல்லா மலக்குமார்களும் அந்த பெண்ணை செய்கிறாங்க, துவா செய்கிறாங்கன்னு. அந்த நேரம் ஆப்போசிட்டு தானே. சந்தோஷத்தோடு தூங்குறாங்கன்னு சொன்னால் அந்த நாள் முழுவதும் மலக்குமார்கள் அந்த பெண்ணை என்ன செய்கிறாங்க, துவா செய்கிறாங்க. கணவனுடைய கோபத்தோடு தூங்குறாங்க, கோபத்தோடு இருக்கிறாங்க என்று சொன்னால் அல்லாஹ்வுத்தாலாவுடைய சாபத்துக்கும் மலக்குமார்களுடைய பதுவாக என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணி ஆளாகிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கணவனுடைய பொருத்தத்தை என்ன செய்து கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அதை என்ன செய்கிறது, அது இறந்து போவதற்கு முன்னால் அதை பெற்றுக்கொள்வது ஸல்லல்லாஹு. அதே போல் செல்வங்கள் பிள்ளைகளை அல்லாஹ்வுத்தாலா அதே மாதிரி என்ன செஞ்சுருக்கோம், அல்லாஹ்வுத்தாலா ஆக்கியிருக்கிறோம். பிள்ளைகளை கொண்டு பெற்றோர்கள் என்ன செய்யணும், சில விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்தி தந்துருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலு. ஒரு மனிதன் மௌத்தாகி விடுவார் என்று சொன்னால் அவருடைய எல்லா அமல்களும் என்னவாயிடும், துண்டிக்கப்பட்டோம். அதுக்கு பிறகு எந்த ஒரு அமலும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு 3 விஷயங்களை தவிர இல்லா மின் சலாசத்தின் 3 விஷயங்களை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது 3 விஷயத்தில் 3வது விஷயம் என்ன, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. அந்த தந்தைக்காக அந்த பெற்றோருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய சாலிஹான மகன். அந்த சாலிஹான மகன் துவா செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் சவாப் யாருக்கு போய்கிட்டே இருக்கும், அந்த பெற்றோர்களுக்கு போய்கிட்டே இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ யதுஉ லஹு, அந்த பெற்றோருக்காக வேண்டி அந்த மௌத்தான மனிதருக்காக வேண்டி துவா செய்யணும். அப்போ துவா செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக அந்த பிள்ளைகளை நம்ம மாற்றிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் ஹயாத்துடைய நேரத்திலையும் நமக்கு துவா செய்யக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கும். நம்ம மௌத்தான பிறகு அந்த துவா செய்யக்கூடிய ஒரு வழிமுறை அவர்களுக்கு இருக்கும். விளைஞ்சல 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா 40ஆம் பாத்தியா, அது இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலை. தந்தை என்று நினைக்கும் போதே உள்ளத்தில் துவா வரும். தந்தை என்று நினைக்கும் போதே உள்ளத்தில் என்ன ஆகணும், துவா. நமக்காக வேண்டி இப்படியெல்லாம் உழைச்சாங்களே, நமக்காக வேண்டி இந்த நல்ல காரியங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்களே, விளைஞ்சிக்கலாம். குறைஞ்சபட்சம் நமக்கு வாப்பாமா எதுவுமே எனக்கு என்ன, சில பேர் சொல்லுவாங்க
வாப்பா அம்மாவுக்கு சுதுமை செய்யுங்க. இல்லைங்க, வாப்பா அம்மாவுக்கு நான் ஏன் சுதுமை செய்யணும்? எனக்கு எங்கள் அத்தா அப்பாவுக்கு மூணு பசங்க இருந்தோம். ஆனால் 2 பசங்களை நல்லா கவனித்தாங்க, என்னை கவனிக்கவே இல்லை. எங்கள் பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் நல்லா கவனித்தாங்க, என்னை கவனிக்கவே இல்லை. அக்கா தங்கச்சிக்கு நிறைய நகையை போட்டு கட்டி கொடுத்தாங்க, எனக்கு ஒன்றுமே செய்யலை. அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க, நான் என்ன துவா செய்கிறது அவங்களுக்கு? அப்படி சில பேர் கேட்குறாங்க, விளைஞ்சிக்கிறாங்க. இப்போது அவர்கள் செஞ்ச விஷயம் வெளிரங்கத்தில் பார்த்தா தவறாக இருந்தாலும், ஆனால் நமக்கு துவா செய்யக்கூடிய கடமை இருக்கா இல்லையா என்று பார்த்தா கடமை இருக்க தான் செய்யும். ஏன் நம்மளை முஸ்லீமாக கொண்டு வந்தாங்க பாரு. அவர்கள் முஸ்லீம் இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன கிடையாது, முஸ்லீம் கிடையவே கிடையாது. வளர்ந்துங்களா? நம்மளை முஸ்லீமாகவே என்ன செஞ்சாங்க, அவங்க கொஞ்ச நாள் வளர்த்தாங்களா இல்லையா? அந்த முஸ்லீமுடைய கண்ட்ரோல்லே என்ன செஞ்சாங்க, நம்ம கொண்டு வந்தாங்களா இல்லையா? கொஞ்சம் அவங்க மாற்றி அவர்கள் நடந்திருப்பார்கள் என்று சொன்னால் நம்ம முஸ்லீம் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அல்லாஹ் தஆலா அந்த பெற்றோர்களை கொண்டு நமக்கு இஸ்லாம் என்ற ஒரு பெரிய ஒரு நியமத்தை கொடுத்துருக்குறோம். இது எதை விட மேலானது? சொத்துக்களை விட மேலானது, துன்யாவை விட மேலானது. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்கிறோமே, இது எல்லாவற்றை விட மேலானது. இதுக்கு காரணமாக இருந்தது யார்? அது பெற்றோர்கள் தான். நம்ம துவா செய்யக்கூடிய கடமை நம்ம மேலே இருக்க தான் செய்யும். விளைஞ்சிங்களா? அப்போ அந்த துவா என்னவாகும், அந்த பெற்றோர்களுக்கு வஃபாத்துக்கு பிறகு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி அந்த பிள்ளைகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை நம்ம என்ன செய்யணும், உண்டாக்கக்கூடியவர்களாக நம்ம ஆகணும். அதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வினாக்க உன்னை எதுவெல்லாம் தேவையற்றதாக ஆக்குகிறதோ அதை பயன்படுத்திக்கொள், கபல ஃபக்ரிக்க அது உன்னிடத்தில் இல்லாமல் போவதற்கு முன்னால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு ஆடு அறுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு அறுத்து மக்களுக்கு சதகா செஞ்சுருங்க அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிட்டு பள்ளிவாசல் போயிட்டாங்க. போயிட்டு வந்த பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இடத்துல கேட்குறாங்க, அந்த ஆடு எல்லாத்தையும் கொடுத்தாச்சா, சதகா செஞ்சாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு, சதகா கொடுத்தாச்சு. ஆனால் ஒரே ஒரு முன்செப்பம் மட்டும்தான் என்ன இருக்குது, பாக்கியாக இருக்குது. ஒரே ஒரு முன்செப்பம் மட்டும்தான், மாபக்கியே இல்லா கத்திஃபா, ஒரே ஒரு முன்செப்பம் மட்டும்தான் என்ன இருக்குது, பாக்கியாக இருக்குது அப்படின்னு அந்த ஆயிஷா அம்மா சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாபக்கியே இல்லா கத்திஃபா, நம்ம எதையெல்லாம் சதகா செய்தோமோ அதுதான் பாக்கியாக இருக்குது, இந்த ஒரு முன்செப்பையை தவிர. இது நம்ம கையில் இருக்கிறதால இது நம்முடைய சேமிப்பு கிடையாது. எதை நாம் சதகா செய்தோமோ அதுதான் நம்முடைய செல்வம். எதை நம்ம சதகா செய்தோமோ, தர்மமாக கொடுத்துட்டோமோ அதுதான் யாருடைய செல்வம், நம்முடைய செல்வம். எதை நாம் சேகரித்து வைத்திருக்கிறோமோ அது நம்முடைய செல்வம் அல்ல. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, உங்களில் யார் வாரிசுடைய பொருளுக்கு ஆசைப்படுவார், தன்னுடைய பொருளை விட வாரிசுடைய பொருளுக்கு யார் ஆசைப்படுவார் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரை சொல்ல, யார் வாரிசுடைய பொருளுக்கு ஆசைப்படும், வாரிசை விட்டுட்டு போகிற பொருளுக்கு யார் என்ன செய்ய மாட்டாங்க, யாரை சொல்ல ஆசைப்பட மாட்டாங்க அப்படி சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்காக வேண்டி எதை முற்படுத்துகிறீர்களோ அதுதான் உங்களுடைய செல்வம். எதை நீங்கள் விட்டுட்டு போகிறீங்களோ அது உங்களுடைய வாரிசுடைய செல்வம். அது எது உங்களுடைய கையில் இருக்கிறதோ அது யாருடைய செல்வம், அது இன்னொருத்தருடைய செல்வம். அது வளர்ந்தீங்களா? எப்போ அல்லாஹ் எல்லாத்தையும் நீண்ட ஆயில கொடுக்கணும். ஒரு மனிதர் மௌத்தானா சொன்னால் அடுத்த வினாடி அது யாருடைய சொத்தாக போயிடுது, வாரிசுகளுடைய சொத்தாக போயிடுது. அடுத்த வினாடி அந்த காசை நம்முடைய இஷ்டத்துக்கு செலவு செய்ய முடியுமா என்று பார்த்தா முடியாது. அது யாருக்கிட்ட அனுமதி கேட்க வேண்டியிருக்கு, வாரிசுதாரர்களிடத்தில் அனுமதி கேட்டு தான் அந்த செல்வங்களை செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாயிடும். எப்போ ஒரு வஃபாத் ஆகிறாரோ அத்த வினாடியே. அப்போ எப்போ வஃபாத்து நமக்கு தெரியாது. அப்போ நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அது நம்முடைய பொருள் அப்படி உறுதியாக சொல்ல முடியாது, அது வாரிசுடைய பொருள் தான். ஆனால் எதை நம்ம முற்படுத்திட்டோம், காலையில் ஒரு 10 ரூபா சதக்கா செஞ்சோம், ஒரு 100 ரூபா சதக்கா செஞ்சோம், ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுத்தோம், வளைஞ்சிக்கலாம், யாராவது ஒரு நல்லடியார்கள் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தோம், ஏதோ ஒன்று செஞ்சோம், இந்த தர்மமாகவோ ஹதியாவாகவோ ஏதோ ஒன்று கொடுத்தோம் வச்சிங்களேன், அதுதான் நம்முடைய சேமிப்பு. எதை நம்ம கையில் வச்சுருக்கிறோமோ அது நம்முடைய சேமிப்பு கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதுக்கு மாற்றமாக எப்போ ஒரு மனிதர் கருதுகிறாரோ, இதுக்கு மாற்றமாக கருதுன்னா என்ன, அது எல்லாவற்றையும் நானே அனுபவிக்கணும், அது எல்லாவற்றையும் எனக்கு மட்டுமே இருக்கணும், நான் என் குடும்பம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எப்போ வருகிறதோ இது எல்லா தவறுக்குமே தலையான ஒரு காரியமாக போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
ஹப்பு துன்யா ரஅசு குல்லி ஹத்தியத்தின். துன்யாவுடைய ஆசை இருக்குது, அது எல்லா பாவங்களுக்குமே தலையானதாக இருக்கிறது. எல்லா பாவங்களுக்குமே அது தலையானதாக போயிடும். விளைஞ்சல எப்போ துன்யாவுடைய ஒரு ஆசை வருதோ, சல்லல்லாஹு துன்யா சொன்னான், செல்வம் சொல்லலை. துன்யாவில் ஒரு வஸ்து மேலே ஆசை வந்துடுச்சுன்னு சொன்னான். துன்யாவுடைய இந்த வஸ்து மேலே இதை எப்படி வேண்டுமானாலும் அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடுச்சுன்னு சொன்னால் எல்லா பாவ காரியங்களும் செய்வது அவனுக்கு ஈஸியாக போயிடும். பொய் சொல்கிறது ஈஸியாக போயிடும், திருடுறது ஈஸியாக போயிடும், அபகரிக்கிறது ஈஸியாக போயிடும். அதற்காக வேண்டி மற்றவர்கள் என்ன ஒரு சிரமம் அனுபவித்தாலும் அதை கண்டுக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் போயிடும். ஒரு மனிதர் ஒருத்தர் ஒரு 10,000 திருடுறாரு சொன்னால் அந்த நபருடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அதை சிந்தனை வரவே வராது. எத்தனை இடத்துல பார்க்க நிக்காக வேண்டி சேர்த்து வச்சுக்கூட நகை திருடு போயிடுச்சு அப்படிலாம் கேள்வி வருது பார்த்தீங்களா. அப்போ அந்த நகையை சேர்க்கறதுக்கு எவ்வளோ அவங்க சிரமப்பட்டிருப்பாங்க. அந்த நகை இல்லாமல் போனால் எவ்வளோ பெரிய கஷ்டமாகும். தூக்கு போட்டு சாவர அளவுக்குலாம் போயிடுறாங்க, தற்கொலைலாம் செய்யக்கூடிய அளவுக்கு போயிடுறாங்க. அப்போது மனுஷன் செத்தாலும் பரவாயில்லை, நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ ஒரு மனுஷனுக்கு உண்டாகுது என்று சொன்னால் அந்த துன்யா மேலே ஒரு ஆசை வந்துடுச்சு சொன்னால் அந்த ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிடும் அவங்க இடத்துல. புரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எது உங்களுக்கு பிரியமானதாக இருக்கிறதோ அதை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துருங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு பிரியமானதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய பாதையில் பயன்படுத்துங்க. வேணுச்சிங்களா, அது அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களால் பயன்படுத்த முடியலை என்று சொன்னால் உங்களை விட்டு அதை தூரமாக்கிங்க. அதை விட்டு என்ன செஞ்சுருங்க, நீங்கள் தூரமாக்கிங்க. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் பிரியப்படும் ஒன்றிலிருந்தும் நீங்கள் செலவு செய்யும் வரை நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது பிரியம் உங்களுக்கு இருக்கிறதால அந்த பிரியம் உங்களை பாவமான காரியத்திற்கு பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கு. விளைஞ்சிங்களா, இதை எப்படியானா நம்ம அடைஞ்சிக்கலாம். ஒருத்தர் செல்வத்து மேலே ஆசை வந்துடுச்சு சொன்னால் அந்த செல்வத்தை நம்ம எப்படி வேண்டுமானாலும் அடைந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அடுத்த ஒரு சிந்தனை அவருக்கு வர ஆரம்பிச்சிடும். அதை ஹராமா ஹலாலா பார்க்கக்கூடிய அந்த தன்மை இல்லாமல் போயிடும். அவங்க இடத்துல தன்மை என்ன ஆகிடும், இல்லாமல் போயிடும். அந்த எப்போ அந்த பிரியம் வந்துடுச்சோ அந்த பிரியத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஒதுக்கி பாருங்கள். அந்த செல்வத்தை நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஒதுக்கி பாருங்கள். ஒதுக்குனா என்ன உண்டாயிடும், உங்களுக்கு அந்த பாவமான காரியங்களை நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. அந்த பிரியம் இருந்துக்கிட்டே இருந்தது என்று சொன்னால் அது இன்னும் கிடைக்கலையே, நானும் ஹலாலான முறையில் வியாபாரம் செஞ்சு தான் பார்த்தா அந்த செல்வம் நம்ம கிடைக்கலையே அப்படின்னு சிந்தனை வந்து அடுத்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், மனுஷன் ஹராமான வழி என்ன செய்ய எடுக்க ஆரம்பிச்சிடும். அல்லாஹ்வுடைய பயம் அவருடைய உள்ளத்தில் என்ன ஆகிடும், போயிடும். கவனிச்சிங்களா. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்தாஜிரு சதூகுல் அமீன். நம்பிக்கையாளரான உண்மையான வியாபாரி ஆகிறவர். சதுக்குன்னு சொன்னா உண்மையான வியாபாரி, உள்ளதை உள்ளபடி காட்டி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி. இங்கே வியாபாரம்னா எல்லாம் வந்துடுவாங்க, சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. வளைஞ்சினா தொழிலாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, தாஜிருங்கிற வார்த்தையில் எல்லாம் வந்துடுவாங்க. சம்பாதிக்கக்கூடிய நபர் எல்லாம் வந்துடுவாங்க. அவர் எப்படி இருக்கணும், சதுக், அவர் எந்த துறையில் இருக்கிறாரோ அதில் உண்மையானவராக அவர் இருக்கணும். எந்த தொழிலில் இருக்கிறாரோ அந்த தொழிலில் அவர் உண்மை பேசக்கூடியவராகவும் உண்மையானவராக இருக்கும், நம்பிக்கைக்குரியவராக. அமீனா நம்பிக்கைக்குரியவராக இருக்கும். இவரிடத்துல இந்த காரியத்தை ஒப்படைச்சு வந்திருக்கிறோம், அந்த காரியத்தை அவர் சரியான முறையில் என்ன செய்வார், அவர் செஞ்சிருவார் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சு தான் ஒப்படைக்கிறாங்க. வளைஞ்சில எந்த ஒரு துறையாக இருந்தாலும் பாருங்களேன், ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு காரியத்தை ஒப்படைப்பாங்களா? இப்போ ஐடி கம்பெனியில் ஒருத்தருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஒப்படைக்கிறாங்க, நம்பிக்கை இல்லாமல் ஒப்படைச்சாங்க. நம்பிக்கையோடு தான் இப்போ பேங்க்கில் வந்து பெரிய கம்பெனியில் இதுவாக இருக்கிறாரு, அக்கௌண்டராக இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க, நம்பிக்கையெல்லாம் ஒப்படைப்பாங்களா? ஒரு மனுஷன் மூட்டை எடுக்கிறாரு, வேலைஞ்சிக்கிற வண்டி எடுக்கிறாரு, அவர்கிட்ட அந்த மூட்டையை கொண்டு போய் ஒப்படைச்சிருப்பா அப்படி சொல்கிறாங்க, நம்பிக்கையெல்லாம் அவர் கொடுப்பாங்களா? அப்போ நம்பிக்கை வைப்பதால் தான் வேலை கொடுக்குறாங்களே. வேலைஞ்சிங்க அந்த நம்பிக்கையை பாதுகாக்கக்கூடியவராக யார் இருக்கிறாரோ அப்படிப்பட்ட நபர் ஆகிறவர் மஅன் நபியீன வ சித்தியீன வ ஷுஹதாய் வ சாலிஹீன். அவர் நபிமார்களுடனும் சித்தியீன்களுடனும் ஷுஹதாக்களுடனும் சாலிஹான் அடியார்களுடன் எங்கே இருப்பார்? சோனத்தில் இருப்பார். நல்லபடியாக வியாபாரம் செஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுக்குறோம். சாதாரண ஒரு அந்தஸ்து இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருக்கிறார் இந்த வியாபாரி. கலஞ்சிங்களா இன்னும் இன்னொரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாஜிரு சதூக், யார் உண்மையான முறையில் யார் வியாபாரம் செய்கிறாரோ, உண்மையாக நடந்து கொள்ளக்கூடிய நபராகிறவர்,
தொழில் செய்யக்கூடிய செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய நபராகிறவர் லா ஹிஜாப ஃபில் ஜன்ன, சொர்க்கத்தில் அவருக்கும் சோனத்துக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கும் சோனத்துக்கும் மத்தியில் எந்த திரையுமே இல்லைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ இப்போவே அவர் சோனத்துடைய நிம்மதி அடைஞ்சிக்குவார் அர்த்தம். மறுமையில் சோனத்துக்கும் அவருக்கு திரைன்னு சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துன்யாவிலேயே அவருக்கும் சோனத்துக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னு சொன்னால் அவருக்கு நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கொடுத்துட்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா நம்மை செல்வங்களை சேகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு உண்டாக்கி தரான். அதனுடைய வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு காட்டி கொடுத்துருக்குறான். வந்த செல்வங்களை எப்படி பயன்படுத்தணும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் மரணத்துக்கு பிறகு ஒரு அடியானுக்கு நன்மை தரும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதில் ஒன்று சாலிஹான பிள்ளையுடைய துவா, இன்னொன்று என்பது வந்து இல்ம் வளைஞ்சிங்களா அவர் கற்று தந்த இல்ம். எந்த கல்வி யாருக்கு தெரியுமோ அந்த கல்வி அவர் மக்களுக்கு என்ன செய்தார், கற்றுக் கொடுத்தார். அதை இன்னொருத்தர் கற்றுக் கொடுக்கிறார், அதை இன்னொருத்தர் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்கும். அவருக்கு நன்மை வந்துக்கிட்டு தான் இருக்கும். வளைஞ்சிங்களா. 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க சதகத்தின் ஜாரியத்தின், அவர் செய்யக்கூடிய நிரந்தரமான சதகா. அதாவது ஒரு குர்ஆன் வாங்கி பள்ளிவாசலில் கொடுத்தாரு, அல்லது ஒரு மதரசா கட்டினார், அல்லது ஒரு பள்ளிவாசல் கட்டினார், அல்லது ஒரு மக்களுக்கு தண்ணிக்காக வேண்டி ஒரு கிணறு வெட்டினார், அல்லது ஒரு நிழல் கொடை கட்டினார், ஒரு மரம் நட்டார், ஒரு மரம் நடுறாரு சொன்னால் அதில் வந்து பழங்கள் சாப்பிடக்கூடிய காலமெல்லாம் அவருக்கு சவாப் வந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைங்க ஒரு அரச மரம் நடுறாரு, அதில் பழம் வருது, அதை குருவிகள்லாம் சாப்பிடுது, அதுவும் சதக்கா தான். அதனுடைய இலையை எறும்புகள் சாப்பிடுது, அதுவும் சதக்கா தான். வெட்டுக்கிளி சாப்பிடுது, அதுவும் சதக்கா தான். ஆக ஒரு மரம் நட்டார், எதுக்காக வேண்டி இதை கொண்டு மக்கள் பிரயோஜனம் அடையட்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மரத்தை நட்டார். அதிலிருந்து யாரெல்லாம் பலனடைகிறார்களோ அது எல்லாமே அவருக்கு நன்மையாக எப்போ வந்து சேர்ந்து மௌத்துக்கு பிறகு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னாங்க நண்பர்களே. அப்போ அல்லாஹ் தஆலா அவன் கொடுத்த எல்லா விதமான நிஅமத்துகளையும் அவன் எப்படி பிரியப்படுகிறானோ அந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.